நாட்டுக்கு வெற்றி நாடு அனுரவுடன் எனும் துணிப்பொருளில் ஏற்பாடு செய்யப்பட்ட மற்றொரு பிரசார கூட்டம் அக்குரஸ்தையில் இன்று நடைபெற்றது. මේ දින 3-4 ඇතුළත ගහන්න පුළුවන් අවලාද இந்த 3-4 நாட்களுக்குள் எம்மை அவமானப்படுத்தும் சகல சூழ்ச்சிகளையும் செய்ய தலைப்படுவர். எமது நாட்டு மக்கள் கடந்த காலங்களில் இனவாதத்தையும் மதவாதத்தையும் புறக்கணித்தனர். நாம் ஆட்சிக்கு வந்தால் பிக்குகளுக்கு வழங்கப்படும் தானம் நிறுத்தப்படும் என சஜித் பிரேமதாசவுக்கு ஆதரவளிக்கும் சில பிக்குகள் கூறுகின்றனர். நாம் ஆட்சிக்கு வந்தால் தேசிய கொடியை இல்லாமல் செய்வதாக சஜித் பிரேமதாசவின் மேடையில் ஏறிய சில பிக்குகள் தெரிவித்தனர். அரசியலமைப்பின் 9வது சரத்தை மாற்றியமைப்போம் எனவும் சிலர் தெரிவிக்கின்றனர். முழுமையான இனவாதிகளை தமக்கு அருகில் வைத்துக் கொண்டே அவ்வாறான குற்றச்சாட்டுகளை அவர்கள் சுமத்துகின்றனர். அந்த கருத்துக்கள் கூறப்படும் சந்தர்ப்பத்தில் சஜித்தின் மேடையில் ரிஷாட் பதியுதீனும் இருக்கின்றார். யாழ்ப்பாணத்தில் உள்ள டிஎன்ஏ தலைவர்களும் இருக்கின்றனர். அவதூறுகளுக்கு மாத்திரம் அவர்களின் அரசியல் செயற்பாடுகள் மட்டுப்படுத்தப்பட்டுள்ளன. அவர்களின் கருத்துக்கள் தோல்வியடைந்த கருத்துக்களாகும். பதற்றமடைந்துள்ளமையின் காரணமாகவே அவர்கள் அவ்வாறான கருத்துக்களை தெரிவித்து வருகின்றனர். நாம் ஆட்சிக்கு வந்தால் நாட்டில் ஸ்திரமற்ற நிலைமை உருவாகும் என மற்றொரு புறத்தில் ரணில் விக்ரமசிங்க தெரிவிக்கிறார். டாலரின் பெறுமதி வீழ்ச்சியடையும் எனவும், எரிபொருள் இல்லாமல் போகும் எனவும், சமையல் எரிவாயு இல்லாமல் போகும் எனவும், மின்சாரம் கிடைக்காமல் போகும் எனவும் கூறுகின்றனர். அவற்றை இல்லாமல் செய்தது யார் என கேள்வி எழுப்புகின்றேன். அவை அனைத்தும் இல்லாத நாடொன்றை அவர்கள் அல்லவா உருவாக்கினர். 2015 ஆண்டு முதல் 2019 ஆண்டு வரை $15.5 பில்லியன் பெறுமதியான சர்வதேச இறையாண்மை பத்திரங்களை ரணில் விக்ரமசிங்க கடனாக பெற்றார். 15.5 பில்லியனில் 12 பில்லியன் ரணில் விக்ரமசிங்கவின் முதல் 4 வருட ஆட்சி காலத்திலேயே பெறப்பட்டது. மஹிந்த ராஜபக்ச $3 பில்லியன் கடனாக பெற்றிருந்தார். அந்த $3 பில்லியன் தற்போது செலுத்தப்பட்டுள்ளது. எனவே மீள செலுத்த முடியாமல் உள்ள கடன் ரணில் விக்ரமசிங்கவால் பெறப்பட்டவையாகும். இந்த குற்றச்சாட்டுகளை தமது பக்கத்தில் வைத்துக் கொண்டு நாம் ஆட்சிக்கு வந்தால் பொருளாதாரம் வீழ்ச்சியடையும் என ரணில் விக்ரமசிங்க கூறுகிறார். ரணில் விக்ரமசிங்கவுக்கு நான் ஒரு விடயத்தை கூறுகின்றேன். நீங்கள் வீழ்ச்சியடைய செய்த பொருளாதாரத்தை மேம்படுத்துவதற்காகவே நாம் வருகின்றோம். ரணிலுக்கும் சஜித்துக்கும் நான் ஒரு விடயத்தை கூறுகின்றேன். நீங்கள் இருவரும் நாட்டுக்கு செய்த சேவை போதுமானது. தயவு செய்து வெளியேறுங்கள். நாட்டை பொறுப்பேற்று மேம்படுத்துவதற்கு நாம் தயாராக இருக்கின்றோம். ආර්ථිකය ගොඩනගන්න අපි කියන්නේ රනිල් සජිත් ඕගොල්ලෝ මේ රටට කරපු හරිය ඇති කරුණා කරලා පැත්තකට වෙන්න අපි ලෑස්ති මේ රට බාර අරගෙන මේ රට එකින් එක ගොඩනගන්න